பேசிக் டீ கேக் கிளாஸ் நேற்று நடந்துச்சு இல்லையா? அமோகமாக நடந்துச்சுங்க. உண்மையாக சொல்ல போனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை பேர் என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 17 பேர் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல எப்படி நடத்தினேன்னு எனக்கே புரியலை. ஆண்டவன் கூட இருக்காங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. எந்த சங்கடமும் இல்லாமல் எல்லாருமே நல்லபடியாக கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளம்புனாங்க. இதில் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வெளியூர்லேருந்து இத்தனை பேர் நம்ம கிளாஸை தேடி வராங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியமாகவும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கும் சந்தோஷமாகவும் இருக்கு. பாவம் அவங்களாம் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வராங்க. நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் நான் உண்மையா இருப்பேன், நல்லபடியா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேங்கிறத நான் உறுதியா சொல்றேன். இது வரைக்கும் கத்துக்கிட்டவங்களும் திரும்ப வராங்க. ஸோ அதனால நான் கரெக்டான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நானும் ஃபீல் பண்றேன். மெனக்கெட்டு எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ற அத்தனை பேருக்கும் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேங்க. இந்த கிளாஸ்ல என்ன ஸ்பெஷல்னா, கரூர்ல இருந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தும் ஒரு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வந்து அட்டன் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கம்பம், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருச்சி, விருதுநகர், அப்புறம் காரைக்குடி, இத்தனை ஊர்ல இருந்தும் வந்திருந்தாங்க. இது போக மதுரையில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. இந்த டீ கேக் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி 7 வகையான டீ கேக்ஸும் அவங்க ட்ரை பண்ணாங்க. எல்லாமே அவங்க கைப்பட செஞ்சு பார்த்தாங்க. ஆனா அத்தனையை விட அவங்களுக்கு அந்த ஹனி கேக் தான் அவ்வளோ அல்டிமேட்டாக பிடிச்சிருந்துச்சு. ஏன் அதுக்கு இத்தனை கிரேஸ்ன்னு தெரியல. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி எல்லாமே செய்யும்போது ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் ஹெக்டிக்காகவும் இருந்துச்சு. வந்தவங்களில் நிறைய சேட்டை, குறும்புத்தனம், எல்லா விதமான மக்களும் இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்கூல் டேஸை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு கேக்க செஞ்சு பழகும்போது ஒரு சீரியஸான கிளாஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜோவியலாக ஃபன்னாக எல்லாரோட சேர்ந்து அது நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்தவங்களுமே என்ஜாய் பண்ணாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, என்ன விளையாட்டுத்தனம் இருந்தாலும் எல்லாரும் காரியத்துல கண்ணா இருந்தாங்க. கேட்ட அத்தனை டவுட்ஸையும் நானும் கிளியர் பண்ணிட்டேன். டவுட்ஸ்க்கு மேல டவுட்ஸ், அப்பா வேணுங்கிற அத்தனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப புதுசா சில கேள்விகள்லாம் வர்றப்போ நம்மளே அதுக்கு பதில் சொல்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கும் எல்லாம் தெரிஞ்சு சொல்றோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த கிளாஸ் எனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய கிளாஸ். ஆனால் சொன்ன மாதிரி டைமுக்கு முடிச்சிட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே தூரத்துலேருந்து வர்றதுனால நேரத்தோடு முடிச்சு நான் அவங்கள அனுப்ப வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக டைமுக்கு முடிச்சுட்டு எல்லாரும் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டீ கேக் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்த கிளாஸ் கண்டிப்பாக வெனஸ்டேவே இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மிங் சாட்டர்டே நான் அதை அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.